அனைத்து தோழர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2012 இருந்து இன்றைக்கி அப் டு டேட் 2025 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி நடத்திய தேர்வுகளில் வந்த கலைச்சொல் அறிக இந்த பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 50 கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த 50 கேள்வியை ட்ரை பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத கூட மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோவுக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத பார்த்துட்டு கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே, இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா? நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கலைச்சொல் அறிக, அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். ஸ்ட்ரோம் இதற்கான தமிழ்ச்சொல் என்ன? ஸ்ட்ரோம் இதற்கான தமிழ்ச்சொல் புயல். ஸ்ட்ரோம்னா புயல். அடுத்து இரண்டாவது கேள்வி, மிசைல் இதற்கான தமிழ்ச்சொல் என்ன? மிசைல். விடை ஏவுகணை. மிசைல்னா ஏவுகணை. மூன்றாவது கேள்வி, கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இதற்கான சரியான கலைச்சொல். கிளாசிக்கல் லிட்ரேச்சர். விடை செவ்விலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னால் செவ்விலக்கியம், மாடர்ன் லிட்ரேச்சர்னா நவீன இலக்கியம், ஃபோக் லிட்ரேச்சர்னா நாட்டுப்புற இலக்கியம், வட்டார இலக்கியம்னா ரீஜனல் லிட்ரேச்சர் வருமோ? இதுக்கு எனக்கு சரியாக தெரியவில்லை ஃப்ரெண்ட்ஸ். வட்டார இலக்கியம்னா என்னங்க? மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அடுத்து நாலாவது கேள்வியை பாருங்கள். டெபிட் கார்டு. டெபிட் கார்டுனா என்னங்க? விடை பற்று அட்டை. டெபிட் கார்டுனா பற்று அட்டை, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, கரன்சி நோட்டுனா பணத்தாள், டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை. ஸோ இதை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கிரெடிட் கார்டுனா என்ன, டெபிட் கார்டுனா என்ன, செக்குனா என்ன, இப்படி தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த ஏரியாவை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து ஐந்தாவது கேள்வி, டெலிகேட் இதற்கான தனித்தமிழ் சொல் என்ன? டெலிகேட். விடை பேராளர். டெலிகேட்னா பேராளர். அடுத்து ஆறாவது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. கீழே இருக்கிற 4 தொடரில் எது சரியாக பொருத்தப்பட்டிருக்குன்னு சொல்லணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல்னா கோப்புகள், கரெக்டு. மற்றதில் என்ன தவறுனா, பேப்பர்னா தாள் கிடையாது, பேப்பர்னா காகிதம். ஜெராக்ஸ் அப்படின்னா ஜெராக்ஸ் கிடையாது, ஒளி நகல். பென்சில்னா எழுதுகோல் கிடையாது, கரி எழுதுகோல். பென்சில்னா கரி எழுதுகோல். ஏழாவது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கீழே இருக்கிற 4 தொடரில் எது சரியானதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டினா மனிதநேயம், இது கரெக்டு. மற்றதில் என்ன தவறுனா ட்ரஸ்ட்டுன்னா அறக்கட்டளை, இது ஏ. பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாற்றுப்பற்று, மெர்சி அப்படின்னா கருணை. ஸோ மாறி வந்திருக்கு, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹியூமனிட்டினா மனிதநேயம், இதுதான் கரெக்டாக வந்திருக்கு. எட்டாவது கேள்வி, கான்ஃபரன்ஸ் இதற்கான சரியான தமிழ்ச்சொல் என்ன? கான்ஃபரன்ஸ் அப்படின்னா மாநாடு, பெருங்கூட்டம், பெருந்திரள் இப்படிலாம் போட்டக்கூடாது. கான்ஃபரன்ஸ்னால் மாநாடு. அடுத்து 9வது கேள்வி, கான்சுலேட் இதற்கான சரியான கலைச்சொல். கான்சுலேட். விடை துணை தூதரகம். துணை தூதரகம். 10வது கேள்வி, வௌவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். வௌவல். இதற்கான சரியான தமிழ் சொல் உயிரொலி. வௌவல்னா உயிரொலி. 11வது கேள்வி, சரியான இணையை தேர்க. அதாவது கலைச்சொற்களை கொடுத்துருக்காங்க, இதில் எது சரியான இணைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிசன் அப்படின்னா கைவினைஞர், இதான் கரெக்டு. அடுத்து 12வது கேள்வி, ரைட் இதற்கான கலைச்சொல் என்ன? ரைட். இதற்கான கலைச்சொல் சடங்கு. சடங்கு. 13வது கேள்வி, இன்டலெக்சுவல் இதற்கான சரியான தமிழ் சொல். இன்டலெக்சுவல். இதற்கான பதில் அறிவாளர். அறிவாளர். அடுத்து 14வது கேள்வி, இன்று ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவது அதிகரித்து விட்டது. இதில் வரக்கூடிய ஸ்மார்ட் போன் என்பதற்கான தமிழ் சொல் என்ன?
ஸ்மார்ட் ஃபோன்னா திறன்பேசி, கைபேசின்னு போட்டக்கூடாது, திறன்பேசி. அடுத்து 15வது கேள்வி, பௌதிகம் என்ற சொல்லுக்கான இணையான தமிழ்ச்சொல் என்ன? பௌதிகம் அப்படின்னா இயற்பியல். பௌதிகம்னா இயற்பியல். 16வது கேள்வி, இ காமர்ஸ் இதற்கான சரியான தமிழ்ச்சொல். இ காமர்ஸ். விடை மின்னணு வணிகம். இ காமர்ஸ்னா மின்னணு வணிகம். அதுவே இணையதள வணிகம் அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங் இப்படி வரும். ஆன்லைன் ஷாப்பிங் அப்படி வரும். அடுத்து 17வது கேள்வி, மல்டிபிள் இதற்கான தமிழ்ச்சொல். மல்டிபிள்னா பன்மடங்கான என்பது சரி. ஃப்ரெண்ட்ஸ், பெருக்குன்னு போட்டக்கூடாது, சரிங்களா? மல்டிபிள் அப்படின்னா பெருக்குதல், அந்த கான்செப்டில் பெருக்குன்னு போட்டக்கூடாது, தப்பு. பன்மடங்கான என்பது சரி. அடுத்து 18வது கேள்வி, சினிமட்டோகிராஃபி இதற்கான சரியான தமிழ்ச்சொல் என்ன? சினிமட்டோகிராஃபி. விடை ஒளிப்பதிவு. ஒளிப்பதிவு. 19வது கேள்வி, தவறானவற்றை கண்டறிக. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது தவறோ அதை நாம் கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, இம்சைனா துன்பம் கரெக்டு, ஆரம்பம்னா தொடக்கம் கரெக்டு, யதார்த்தம்னா இயல்பு கரெக்டு, உபயம்னா விருந்தோம்பல் கிடையாது, திருப்பணியாளர் கொடை. உபயம்னா திருப்பணியாளர் கொடை. ஸோ இது தவறு. 20வது கேள்வி, ரிஃபார்ம் இதற்கான சரியான கலைச்சொல். ரிஃபார்ம். விடை சீர்திருத்தம். ரிஃபார்ம்னா சீர்திருத்தம். 21வது கேள்வி, சர்ச் என்ஜின் இதற்கான சரியான கலைச்சொல். சர்ச் என்ஜின். விடை தேடுபொறி. சர்ச் என்ஜின்னா தேடுபொறி. 22வது கேள்வி, சிப்ஸ் இதுக்கான சரியான தமிழ்ச்சொல் என்ன? சிப்ஸ். சிப்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே பொரித்த உருளைக்கிழங்குன்னு போட்டக்கூடாது, அது வேறு சிப்ஸு. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? சிப்ஸுனா சில்லுகள், அதாவது மைக்ரோ சிப்ஸ், அதை வந்து சொல்லுவாங்க. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தா சில்லுகள். அடுத்து 23வது கேள்வி, தமிழ் புத்தாண்டில் அனைவரும் சந்தோஷமாய் இருந்தனர். சந்தோஷம் என்பது தமிழ் சொல் கிடையாது. இதுக்கான சரியான தமிழ்ச்சொல் என்னங்க? சந்தோஷம். விடை மகிழ்ச்சியாய். சந்தோஷம்னா மகிழ்ச்சி. 24வது கேள்வி, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இதுக்கான சரியான கலைச்சொல் என்ன? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். விடை சொத்து மாற்று சட்டம். சொத்து மாற்று சட்டம். 25வது கேள்வி, ரெசிப்ட் இதுக்கான சரியான கலைச்சொல் என்ன? ரெசிப்ட். விடை ரெசிப்ட்னா பற்றுச்சீட்டு. ரெசிப்ட்னா பற்றுச்சீட்டு. 26வது கேள்வி, பே பில் இதற்கான சரியான கலைச்சொல் என்ன? பே பில். விடை சம்பளப்பட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இதை கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. பே பில்னா சம்பளப்பட்டி. 27வது கேள்வி, ப்ரொப்போசல் இதுக்கான சரியான கலைச்சொல் என்ன? ப்ரொப்போசல். ப்ரொப்போசல்னா கருத்துரு. ப்ரொப்போசல்னா கருத்துரு. 28வது கேள்வி, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் இதற்கான சரியான தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன வரும்? புதை சாக்கடை என்பது சரி. புதை சாக்கடை. பாதாள கழிவுநீர் வழின்னு போட்டக்கூடாது, சரிங்களா? இதெல்லாம் வராது. புதை சாக்கடை என்பது தான் கரெக்டு. 29வது கேள்வி, இமெயில் இதுக்கான சரியான தமிழ்ச்சொல் என்னங்க? இமெயில். விடை மின்னஞ்சல். இமெயில்னா மின்னஞ்சல். அடுத்து 30வது கேள்வி, இக்காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை. விஞ்ஞானம் என்பது தமிழ்ச்சொல் கிடையாது. இதுக்கான சரியான தமிழ்ச்சொல் என்ன வரும்? விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல். விஞ்ஞானம்னா அறிவியல். 31வது கேள்வி, சுப்ரீம் கோர்ட் இதுக்கான சரியான கலைச்சொல் என்ன? சுப்ரீம் கோர்ட். விடை உச்சநீதிமன்றம். சுப்ரீம் கோர்ட்டுனா உச்சநீதிமன்றம், ஹைகோர்ட்டுனா உயர்நீதிமன்றம். 32வது கேள்வி, அப்பீல் இதற்கான அலுவல் சார்ந்த சொல் என்ன? அப்பீல் இதுக்கான சரியான கலைச்சொல் என்ன?
அப்பீல்னா மேல்முறையீடு, மேல்முறையீடு. அடுத்த கேள்வி 33வது கேள்வி, பில் டைம். இதுக்கான கலைச்சொல் என்ன? பில் டைம். இதுக்கான விடை காலவரையறை உண்டியல், காலவரையறை உண்டியல். 34வது கேள்வி, செக். இதுக்கான சரியான தமிழ்ச்சொல் என்ன? செக். செக்னா காசோலை, செக்னா காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை. கரன்சி நோட்டுனா பணத்தால். கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்வி பார்த்தீங்களா ரிப்பீட்டாக வருது. ஸோ இந்த 4-5 சொற்களை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 35வது கேள்வி, இன்ஸ்டெட் ஆஃப். இதுக்கான சரியான கலைச்சொல் என்ன? இன்ஸ்டெட் ஆஃப். விடை பதிலாக, பதிலாக. 36வது கேள்வி, கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ். கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ். இதற்கான கலைச்சொல் என்ன? விடை பண்பாட்டு எல்லை, பண்பாட்டு எல்லை. 37வது கேள்வி, சிம்போலிசம். சிம்போலிசம். இதற்கான சரியான தமிழ்ச்சொல் என்ன? சிம்போலிசம்னா குறியீட்டியல், குறியீட்டியல். 38வது கேள்வி, சுகர் கேன் ஜூஸ். இதற்கான சரியான கலைச்சொல் என்ன? சுகர் கேன் ஜூஸ். விடை கரும்புச்சாறு. சுகர் கேன் ஜூஸ்னா கரும்புச்சாறு. 39வது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களில் பொருந்தியதை தேர்க. எது பொருந்தியது, எது கரெக்டாக இருக்குன்னு நம்ம சொல்லணும். இங்கே எது கரெக்டாக இருக்குது? விடைன்னு பார்த்தீங்கன்னா பொக்கிசம்னா செல்வம், கரெக்டு. மற்றதில் என்ன தவறு? சாஸ்தினா குறைவா, தப்பு. சாஸ்தினா மிகுதி. விஸ்தாரம்னா பெரும்பரப்பு. சிங்காரம்னா அதாவது என்ன சொல்கிறதுங்க, சிங்காரம்னா ஒப்பனை, ஒப்பனைன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இங்கே வந்து தவறாக தான் வந்திருக்கு. அடுத்து 40வது கேள்வி, ரேஷியனல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தருக. இதற்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு, பகுத்தறிவு. 41வது கேள்வி, டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க. டிரான்ஸ்ஃபார்ம். இதற்கான விடை உருமாற்றுதல், உருமாற்றுதல். 42வது கேள்வி, அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். அதாவது பார்த்திங்கன்னா தவறான இணை எதுவோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியானதை கண்டுபிடிக்க தேவையில்ல, தவறானதை கண்டுபிடிச்சா போதும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா மோர்ஃபிம்னா உருபன், கரெக்டு. ட்ரெஸ்ஸைனா கருவூலம், கரெக்டு. காம்பினேஷன்னா புணர்ச்சி, கரெக்டு. கேவு டெம்பிள்னா கற்கோவில் கிடையாது, தவறு. கேவு டெம்பிள்னா குகை கோவில். ஸோ இங்கே டி தான் தவறான இணை. 43வது கேள்வி, கான்சோனன்ட். கான்சோனன்ட். இதுக்கான கலைச்சொல் என்ன? கான்சோனன்ட்னா மெய்யெழுத்து. நம்ம முன்னாடியே பார்த்தோம், வவ்வல்னா உயிரெழுத்து, கான்சோனன்ட்னா மெய்யெழுத்து. அடுத்து 44வது கேள்வி, பயோடைவர்சிட்டி. இதற்கான கலைச்சொல் என்ன? பயோடைவர்சிட்டி. விடை பல்லுயிர் மண்டலம், பல்லுயிர் மண்டலம். 45வது கேள்வி, கரேஜ். இதற்கான தமிழ்ச்சொல் என்ன? கரேஜ். விடை துணிவு, துணிவு. 46வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியான தொடரை காண்க. எது சரியான தொடரோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பேட்டினா நெற்பயிர், பேட்டி அப்படின்னா நெற்பயிர். 47வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிற தொடரில் எது சரி? இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏன்சியன்ட் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம், இதான் கரெக்டு. ஏன்சியன்ட் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம். 48வது கேள்வி, ட்ரோபிக்கல் ஜோன். இதற்கான கலைச்சொல் என்ன? ட்ரோபிக்கல் ஜோன். விடை வெப்பமண்டலம், வெப்பமண்டலம். 49வது கேள்வி, சரியான கலைச்சொல்லால் பொருத்துக. இங்கே வந்து கலைச்சொற்களை பொருத்த சொல்லியிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா எர்த் வார்ம் அப்படின்னா நாங்கூல் புழு. மெட்டீரியலிசம் அப்படின்னா
பொருள் முதல் வாதம், பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு, குளோபலைசேஷன்னா உலகமயமாக்கல். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து திரும்ப ரிப்பீட்டாக வர வாய்ப்பு இருக்குது. 50வது கேள்வி, லெக்சிகன் இதற்கான கலைச்சொல் என்ன? லெக்சிகன். விடை பேரகராதி. லெக்சிகன்னா பேரகராதி. 51வது கேள்வி, கடைசி கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க. வீடியோ எப்படி இருந்தது, இந்த 51 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி டாபிக் வைஸ் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு வேகமாக போட முடியுமோ அந்தளவுக்கு வீடியோ போட்டுடுறோம். ஸோ எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. 51வது கேள்வி, கடைசி கேள்வியை பாருங்கள். லிட்ரஸி இதற்கான சரியான கலைச்சொல் என்ன? லிட்ரஸி. விடை கல்வி அறிவு. கல்வி அறிவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் இப்போ வந்துருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வருது, எல்லாத்தையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.